ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து மிளகா அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். இங்கே வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வெதர்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா இங்கே மிளகா செடி வந்து வின்டர் ஹாடி கிடையாது, தாங்காது. ஸோ அதனால் எல்லா காயுமே எடுத்து வச்சிடலாம். ஏன்னா லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா மிளகா செடியில் வந்து நான் அப்படியே விட்டுட்டேங்க. ஒரு நாள் தான் ட்ராப் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா செடி அந்த காய் எல்லாமே அழுகி போச்சுங்க. அவ்வளோ மிளகா இருந்தது, எல்லாமே வீணாக போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா டெய்லி வெதர் பார்த்துட்டே தான் இருந்தேன். சரி, நாளைக்கு வந்து ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேங்க. தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வின்டர் வெஜிடபிள்ஸ்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணியும் கொத்தமல்லி சீடுமே இருந்தது, அதையுமே போட்டுட்டேன். குளிருக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு வளர்ந்துருச்சுங்க. மிளகாய் செடி பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 6 செடி வச்சுருந்தேங்க. 3 வெரைட்டி வச்சுருந்தேன். ஒன்று பார்த்திங்கன்னா தாய் சில்லின்னு சொல்லிட்டு மிளகா வந்து மேல் நோக்கி தாங்க வரும். ஆனால் செம்ம காரமாக இருக்குங்க. ஒரு மிளகா 2 மிளகா போட்டாவே போதும் குழம்புக்கு, அவ்வளோ காரமாக இருக்கும். இது வந்து கயனி ஹாட் பெப்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து காரம் ரொம்ப இருக்காதுங்க, மீடியமாக தான் இருக்கும். இன்னொரு மிளகா இருக்குங்க, பஜ்ஜி மிளகா மாதிரியே தான் இருக்குது குட்டி குட்டியாக. அது வந்து சுத்தமாக காரமே இருக்காது. இங்கே பாருங்களேன், மிளகாலாம் ஒரு சில மிளகாலாம் என்னாச்சுன்னா ஒரு பக்கம் மட்டும் பிளாக்காக இருக்குது இல்லைங்களா. ஸோ வெதர் ட்ராப் ஆனதுனால பார்த்திங்கன்னா ஒரு சில செடியில் வந்து இந்த மாதிரி மிளகா அப்படி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நல்லா எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வைக்க வந்தேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா செடியவே வந்து ஃபுல்லாகவே பிடுங்கி எடுத்துட்டேங்க. இனிமேல் காயும் வராது. ஆக்சுவலாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெதரே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ்வலாக அக்டோபர்லேயே வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஆகிடும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நவம்பர் எண்டே வந்துருச்சு. இன்னமும் ஓரளவுக்கு நல்லா வெயில் அடிச்சுட்டு தாங்க இருக்குது. ஸோ செடியுமே பார்த்திங்கன்னா வேர் ரொம்ப டீப்பாக போகலை, பிடுங்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஸோ எல்லா செடியுமே பிடுங்கிட்டுங்க அப்புறம் தான் அங்கே போய் உட்காந்து காயெல்லாம் எடுத்து வச்சேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம குளிர், செம்ம காற்றுங்க. சுத்தமாக வெளியில் நின்று அந்த காய் பறிக்கவே முடியல. அதனால தான் சரி செடியை ஃபுல்லாக பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த கயனி ஹாட் பெப்பர்னு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஊர் பச்சை மிளகாய் அதே வெரைட்டி தாங்க. 2 செடி வச்சுருந்தேன் பக்கத்துலேங்க. ஆனால் இந்த செடியில் பார்த்திங்கன்னா காய் நிறைய இருந்தது. ஆனால் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தாங்க இருந்தது. தண்ணி வந்து நல்லா போகலை போல் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்க செடியும் இதே வெரைட்டி தாங்க. ஆனால் மிளகாய் பார்த்திங்கன்னா ஒன்று உள்ளங்கை சைஸ்க்கு நீளமாக இருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ட்ரிப் இரிகேஷன் போட்டிருந்தாங்களா. ஸோ கரெக்டாக அந்த செடிக்கு கீழே தான் அந்த ட்ரிப் இரிகேஷன் இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து நல்லா தளைஞ்சு வந்திருந்ததுங்க. நான் ஒவ்வொரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 2 மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவேன். கீழே இவ்வளோ மிளகாய் இருக்குன்னே எனக்கு தெரியலைங்க. செடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது எவ்வளோ மிளகாய் தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்குன்ட்டு. ஆனால் நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் செடி வந்து $2 வாங்கினாங்க. ஆனால் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ நவம்பரே வந்துருச்சு பாருங்களேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே நான் கடையில் மிளகாயே வாங்குறது இல்லைங்க. அவ்வளோ வருது மிளகாய். நானும் வாங்குறதில்ல, ஃப்ரெண்ட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய கொடுத்துடுவேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க.
இங்கே பார்த்தீங்களா ஒரு செடியோட ஈல்டு மட்டுங்க ஒரு தாம்பூல பிளேட் ஃபுல்லாக வந்திருக்குது. எவ்வளோ வந்திருக்குங்க. ஆனால் பார்க்கும்போது கூட இவ்வளோ தெரியல. பறிக்க நிறைய வந்துக்கிட்டே தாங்க இருந்தது. நான் நினச்சேன் 6 செடிக்கு சேர்த்து ஒரு பிளேட் ஃபுல்லாக வரும் மிளகா அப்படின்னு சொல்லி நினச்சேங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கே ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்துருச்சு. ஆனால் இந்த செடியில் தாங்க மிளகா பறிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுங்க மிளகா. அதனால் பறித்து எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. குளிர் வேறங்க, செம்ம குளிர், காற்று வேற. அப்பா என்னாரண்டா முடிப்போன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த தாய் சில்லின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். இந்த மிளகா பார்த்திங்கன்னா மேல் நோக்கி தாங்க வரும். நாங்கள் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இந்த நர்சரியில் கிடைக்கவே இல்லைங்க. இந்த வருஷம் லக்கிலி கிடச்சிது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா நிறைய மிளகா பழுக்க விட்டுங்க விதைக்கு எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்தும் வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஹோல் சம்மர் மிளகா நாங்கள் கடையில் வாங்கவே இல்லைங்க. எல்லாமே தோட்டத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம். நம்ம என்னதான் தோட்டத்துலேருந்து எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய மிளகா எக்ஸ்ட்ராவும் இருக்குங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மிளகா பழுக்க டெய்லியும் அந்த பழுத்த மிளகாயெல்லாம் பறிச்சுங்க ஒரு பிளேட்டில் போட்டு வெயிலில் வச்சுட்டேன். வெயிலுமே பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சதுங்களா. ஸோ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் ஊரில் என்ன சொன்னாங்கன்னா இந்த கடையில் வாங்குற மிளகாலாம் ஒரு தடவை தண்ணியில் போட்டு வேறு ஏதோ ப்ராசஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. நான் அப்படியே காய வச்சு பார்க்கலான்னு தாங்க பண்ணேன். அதுவே நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளேட் ஃபுல்லாக பச்சை மிளகாய் வந்துருச்சுங்க. இன்றைக்கி கொஞ்சம் பழுத்து மிளகாயுமே இருந்தது. குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது காயுமா இல்லையான்னு தெரியல. ஸோ எதுக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டேங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பழுத்த மிளகாலாம் அப்பப்போ பறித்து வச்சுருவேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் காய வச்சு எடுத்து வைக்கிறதுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோவுக்கு மேலே மிளகாய் வந்திருக்குங்க. நிறைய வந்திருந்தது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ மிளகாய் வந்திருக்குன்ட்டு. அது நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். அந்த சத்தமே பாருங்கள் நல்லா கேட்குது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டுமே அமோக அறுவடைன்னு தாங்க சொல்லணும். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை வரமிளகாலாம் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வின்டருக்கு வரமிளகாய் ஆச்சுங்க. நல்லா யூஸ் ஆகும். பச்சை மிளகாயுமே பார்த்திங்கன்னா ஒரு கூட ஃபுல்லாக வந்திருந்ததுங்களா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஜிப்லாக்கில் ஃபுல்லாக போட்டுங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இது வரைக்கும் பச்சை மிளகாய் ஃப்ரீஸ் பண்ணது இல்லைங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். மீதி ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சின்ன ஜிப்லாக் போட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ணிட்டேங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பர் எல்பி $3.29 வருதுங்க. ஆனால் நான் செடி பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வாங்கினேன்னா ஒரு செடி $1.50 to $2 தாங்க வாங்கினேன். ஸோ 6 செடி $12 தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தளவில் வரமிளகாய் பச்சை மிளகாய் எதுவுமே வாங்குறது இல்லைங்க. எல்லாமே தோட்டத்துலேருந்து எடுத்து பண்ணிக்கிறோம். ஸோ எனக்குமே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக தான் இருந்தது. அதுவும் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வரமிளகாயில் அரைச்சி பார்த்தா எப்படி வரும், அந்த பொடி கலர்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க. ஸோ என்ன பண்ணேன், மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சேங்க. ஆனால் கலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கலர் பொடி கலந்துருக்காங்கன்னு தாங்க சொல்லுவாங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ செக்கச்சேவேன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க. வைப்ரண்ட்டாக இருந்தது கலரு. வீட்டில் மாங்காய் வேறு இருந்ததுங்களா. எனக்கு மாங்காயில் இந்த வரமிளகாய் தூள் போட்டு உப்பு போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு கட் பண்ணி அதையே சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வரமிளகாய் தூள் உப்பு தாங்க போட்டு சாப்பிட்டேன். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இந்த மிளகாயில் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் தாய் சில்லி இருக்கு இல்லைங்களா, அந்த மிளகாயுமே கலந்துருந்ததுங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காரம் நல்லா சுருக்குன்னு இருந்தது. வாய்க்கு நல்லா உணர்த்தியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஆனால் எனக்கு இதாங்க ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. தோட்டத்திலே பச்சை மிளகாய் வளர்த்தி அதிலே பழுத்த மிளகாய் எடுத்து காய வச்சு அந்த சில்லி பவுடர் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம பிளைண்டாக போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மனசுக்குமே ரொம்ப நிறைவாக தாங்க இருந்தது. இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.